கேள்வி கேட்குறவங்க இப்போ ஒருத்தர் பார்த்து எனக்கு கேட்குறாரு, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சிங்களே, அப்புறம் எப்படி அவரோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதே கேள்வி இப்படி திருப்பி கேட்கலாம்ல, உங்களை திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னார், அப்புறம் எப்படி நீங்கள் அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு யாரும் ஒருத்த கூட விஜய்கிட்ட கேட்கல? கேட்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம், இதுதானே ஜனநாயகம். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளோ கடுமையாக திருமாவளவன் விமர்சித்தார், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னார், அவர்கிட்ட நீங்கள் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நாம் ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? இப்போ நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னார், அவரை ஏன் நீங்கள் போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்கள் தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? கேட்பாங்களா? திருமாவளவன்ட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க. இது என்ன முழுமையாக எதுவும் பார்க்காம இவங்க பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி மட்டும், இப்போ நான் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன், இவங்க இப்போ டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க புரிதல் என்னவோ அந்த புரிதல் இருந்து டைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஓ இப்படி சொன்னாரா, உடனே வந்து விஜய்க்கு எதிராக திருமாவளவன் கருத்து, ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் கருத்து, எதையாவது ஒரு கார்டு போட்டு பரபரப்பை உண்டு பண்ணுவாங்க. அப்போ ஏன் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்கல நீங்கள்? திருமாவளவன் கேட்டார். இது எப்படி குழப்பி விடலாம்? குழப்பி விட்டுட்டு திருமாவளவன் குழப்புகிறாரும்பா. குழம்புறவன் நீங்க, குழம்புறது நீங்க, குழப்பி விடுறது நீங்க. நான் என்ன குழப்புறேன்? ஏன் ஒரு நட்பு இருக்கக்கூடாது, ஏன் உறவு இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டா, நீ அங்கே போயிட்டல, போயிட்ட பிறகு என்ன? எல்லாத்துலேயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதிகாரபூர்வமான அறிவிப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷன் வேணும்ல. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சூழலில் சொன்ன கருத்து அது. அதை தான் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சொல்கிறேன். அவன் கேள்வி கேட்டான், சார் நீங்கள் வந்து திமுக தான் கூட்டணியை முறித்து கொண்டதுன்னு சொன்னதாக பேசியிருக்கீங்க இந்த விருதுகள் வழங்கும் விழாவில், நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்த போதே அது முறித்து கொண்டதாக இருக்காதான்றான். நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி தான். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த காலம் வரையில் நான் மேடையில் பேசும்போது திமுகவோட நாங்கள் நல்ல தொடர்பில் தான் இருந்தோம். அவங்கள சந்திக்கும் போது நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கிறோம்னு சொன்னோம். அவங்களும் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை, மறுப்பு தெரிவிக்கலை. அதனால் என்ன, ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, ஆதரவு தெரிவிங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு லிபரலாக நடந்துக்கிட்ட முறையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதில் வந்து நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கலை. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததுன்னா நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கலை. அல்லது நாங்கள் போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த தோழமை உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவை சொல்கிறோம். 10 நாள் கழித்து அமைச்சரவையில் சேருகிறோம், அதை சொல்கிறதுக்கும் நான் தொலைபேசி தொடர்பு கொள்கிறேன். தொடர்பு கொள்ள முடியல, மூத்த அமைச்சர்களை தொடர்பு கொள்கிறேன், 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சது. அவங்க எல்லாமே ரைட்ண்ணே, அரசியல் சூழல் இப்படி மாறிடுச்சு, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கட்சி நலனுக்கு உரியதாக இருக்கட்டும், அவ்வளோதான் சொன்னேன். இதை நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம். இதில் என்ன ஓப்பனாக பேசுகிறது, என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன ஒன்று, நாங்கள் போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி அதில் என்ன நேரேஷன்? பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களும் இதை வந்து தடுக்க முடியாது அல்லவா? அரசியல் சூழல் தலைகீழ மாறி இருக்கு. போக வேண்டாம்னு சொல்கிறது நாகரிகம் இல்லைன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம், போக வேண்டாம்னு மனசுக்குள்ளே நினைச்சிருக்கலாம். ஆனால் போகணுன்னு முடிவு பண்ண பிறகு அதை தடுக்க வேண்டாம், அது நாகரிகம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். போகும்போது சொல்லாமல் போகக்கூடாது, அது நாகரிகம் இல்லை, சொல்லிட்டு நாம் போய் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு நாங்கள் எடுக்கிறோம். இதில் உள்ள நாகரிகமான அணுகுமுறைகளை புரிந்து கொள்ளாமல் நீ தான் இப்படி போயிட்டல, அப்புறம் ஒன்று இங்கே விசுவாசமாரு அல்ல அங்கே விசுவாசமாருன்னா விசுவாசமாக இருக்கிறதா இதில் பிரச்சனை. யாருக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதா பிரச்சனை? இது
அரசியல் முடிவுகள் எடுப்பதில் உள்ள அணுகுமுறைகள் தான் இதில் பிரச்சனை. எப்படி நாம் இதை அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான். பதவி கிடைச்சிருச்சுனோடனே பழைய உறவெல்லாம் உதறிட்டு ஓடி ஒட்டிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இதில் என்ன தப்பு இருக்குது?